ஒரே ஒரு லைன் கோடு தான். இந்த ப்ராப்ளம் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம்ஸ் சால்வ் நம்ம டே 71ல இருக்கோம். இந்த ப்ராப்ளம்ல நம்ம ஃபிபனாசி நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டார்டிங்ல 0 அண்ட் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ப்ரீவியஸா இருக்க 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபிபனாசிஸ் ஆஃப் 2 அப்படின்னா ஃபிபனாசிஸ் ஆஃப் 1 பிளஸ் ஃபிபனாசிஸ் ஆஃப் 0. ஸோ இதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணதா ஃபிபனாசி 1 பிளஸ் ஃபிபனாசிஸ் 0. ஸோ 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா n = 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிபனாசிஸ் ஆஃப் 2 பிளஸ் ஃபிபனாசிஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப 2ன்னு கிடைக்கும். அதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரிகர்ஷன் அப்படின்னா a function calling itself until a base condition is reached. ஸோ ஒரு பேஸ் கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அகைன் அண்ட் அகைன் நம்ம கால் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுதான் ரிகர்ஷன். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே இஃப் கண்டிஷனான பேஸ் கண்டிஷன் தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ n less than or equal to 1ங்கிறப்ப நம்ம n ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா n-1 பிளஸ் n-2ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம அகைன் கால் பண்றோம். ஸோ ஸ்டார்டிங்ல 0 அண்ட் 1 இருக்கும். தென் 0 பிளஸ் 1ங்கிறப்ப 1, 1 பிளஸ் 1ங்கிறப்ப 2, 2 பிளஸ் 1ங்கிறப்ப 3 வரும். ஸோ அடுத்து நம்ம இப்போ 5 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 பிளஸ் 3ங்கிறதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது 2 பிரான்ச்சா பிரியும். ஸோ பெப் ஆஃப் 4 பிளஸ் பெப் ஆஃப் 3 கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ பெப் ஆஃப் 4ங்கிறப்ப அகைன் இந்த ஃபங்க்ஷன்ல 4ங்கிறத அகைன் கால் பண்ணும். இதே தான் ரிப்பீட்டடா நடக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க கோட சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 9 milliseconds ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.